ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே பீர்க்கங்காய் செஞ்சோன்னா நம்ம இந்த மேலே இருக்க தோலை வந்து நம்ம கீழே போட்டுடுறோம். இன்றைக்கி வந்து இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் நான் உங்களுக்கு துவையல் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, சீரகம், இது எல்லாமே இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாய், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பீர்க்கங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடுகு போட்டு நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு, அவ்வளோதாங்க. பீர்க்கங்காய் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி